சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேர்களே, இப்போ நம்ம மத்திய கிழக்கில் உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்ப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். மத்திய கிழக்கினுடைய நிலைகள் படுமோசமான ஒரு களச்சூழலில் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஆயுதங்களை எல்லாம் பற்றி பலமுறை சொல்லியாச்சு. இப்போ ஈரான் மிகப்பெரிய அளவிலே இந்த போரை நடத்துவதற்காக அவர்கள் முஸ்திபுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், அதாவது தயாராகி கொண்டிருக்கிறார்கள். போர் நடந்து கொண்டும் இருக்கிறது. இரண்டாவது, அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சு ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு பைத்தியக்காரத்தனமான பேச்சாக இருக்கின்றது. ஒரு நேரம் ஒன்று சொல்கிறார், மற்ற நேரம் இன்னொன்று சொல்கிறார். அப்போ அந்த பேச்சிலே ஒரு உறுதிப்பாடு இல்லை. உதாரணத்துக்கு ஹெர்மூஸினுடைய வழியாக எந்த ஒரு கப்பல் போனாலும் அமெரிக்காவுடைய கப்பல்கள், அமெரிக்காவுடைய இராணுவ கப்பல் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்று வாய்க்கிளியே பேசினார். இப்பொழுது எந்த கப்பலும் போகவில்லை. பல நூற்றுக்கணக்கான கப்பல்கள் தேங்கி நிற்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. உலகம் முழுவதும் பெரும் பதட்டமும், $100 மேல் கச்சா எண்ணெய், மசகு எண்ணெயினுடைய விலை ஏறி இருக்கிறது. இது அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்பினுடைய உறுதியற்ற ஒரு பொய்யான பேச்சு. அப்படி என்றால் இதுவரை அவருடைய பேச்சுக்களின் வடிவமைப்பு ஒரு வடிவாக இல்லை. அது நேரம் ஒன்றுக்கும் அவர் பேசுகிறார், அதோடு கையை விட்டு போகிறார். இது அமெரிக்காவின் நிலை. இந்த போரில் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியது சமாதானத்திற்கான தீர்வுகளை முன்னெடுப்பதற்கு யாரும் சக்தி இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது ஒரு சர்வதேச ஆபத்து. தாக்கப்படுகின்ற மத்திய கிழக்கில் கத்தர் என்ற ஒரு தேசமே தன்னை காத்து கொள்வதற்கு ஈரானோடு முரண்பட்டு நிற்கின்றது. ஆகவே சவுதி அரேபியாவோ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸோ, கத்தரோ, ஈஜிப்டோ, ஜோர்டானோ மற்றும் துருக்கி போன்ற எந்த நாடுகளும், ஓமனோ அல்லது பஹ்ரைன், எல்லா நாடுகளுமே சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த போரில். ஏதாவது வளையத்தில் அவர்களை ஈரான் அமெரிக்காவினுடைய அடிவருடிகளாக பார்த்ததின் விளைவுதான் இந்த தாக்குதலுக்கு மத்திய கிழக்கு உள்ளாகி இருக்கிறது. இது ஒரு பக்கம். இரண்டாவது, யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய நேச நாடுகளாக பார்க்கிற பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் டென்மார்க், அதைத் தொடர்ந்து யூகே, யுனைடெட் கிங்டம், இப்படி ஒரு பெரிய நாடுகள் யாரும் சமாதானத்திற்கான முயற்சிகளை, கதவை திறக்கவில்லை. அவர்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இல்லை. ஆனால் அமெரிக்காவுக்கு ஆதரவாக சில நேரங்களில் பேசினாலும் பல நேரங்களில் ஜெர்மன் போன்ற நாடுகளே நாங்கள் இந்த போரில் ஈடுபடப் போவதில்லை, எங்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று முழுமையாக அவர்கள் விலகி போகக்கூடிய, தள்ளி போகக்கூடிய ஒரு சூழல் இப்பொழுது மத்திய கிழக்கில் யூரோப் நாடுகள் மத்தியிலும் காணப்படுகின்றது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளை யூரோப் நாடு எதுவும் ஆதரிக்கவில்லை என்பதை ஸ்பெயின் தெளிவாக சுட்டிக்காட்டி, என் நாட்டில் அமெரிக்காவினுடைய தளவாடங்கள் எதுவும் வரக்கூடாது என்று சொன்னார்கள். இதற்கிடையில் பிரான்சினுடைய கப்பல்கள் விரைந்தன. அதே போன்று இங்கிலாந்தும் சில நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்கள். இப்பொழுது இங்கிலாந்தும் பிரான்ஸுமே இந்த போரிலிருந்து பின்னோக்கி சென்று விட்டார்கள், பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். தெளிவாக இந்த போரில் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என ஸ்பெயின் அறிவித்து விட்டது. பிரான்ஸ், அதாவது ஜெர்மனும் அறிவித்து விட்டது. இப்பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேல் மட்டும்தான் தனித்து நிற்கிறார்கள். இங்கே சீனா, ரஷ்யா, ஈரான் 3 நாடுகளும் ஒன்றாக இருக்கிறது. இதுதான் தற்போதைய கள நிலவரம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யார் வெற்றி பெறுவது, யார் தோல்வி பெறுவது என்பதெல்லாம் தேவையில்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மத்திய கிழக்கில் போர் என்றால் என்ன போர்? பலருக்கு, புதிதாக பார்ப்பவர்களுக்கு செய்தியை பற்றிய ஆழம் புரியாது. சரி, இப்போ இந்த போரில் வலிமையான சக்தி எது என்று நாம் பார்த்தால், வலிமையான சக்தி அமெரிக்காவிற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அதனோடு பாரிய அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இஸ்ரேலும் அமெரிக்காவினுடைய பிராக்சி. ஆக அவர்களை 2 பார்ப்பதை விட 1 பார்ப்பது தான் சாலச் சிறந்தது. கடந்த காலங்களில் அமெரிக்கா போர் செய்தால் பந்துவீச்சில் மேற்கத்திய அணி 40 ஆண்டுகளுக்கு முன்பு துடுப்பாட்டத்தை ஆடுகின்ற போது அவர்கள் வெற்றி கொள்வார்கள். அதே நிலை தற்போது இல்லை. ஏனென்றால் அமெரிக்காவிற்கு சமமான அல்லது அதைவிட மட்டுப்படுத்தப்பட்ட ஓரளவுக்கு நெருக்கமான
ஆயுதங்களை, மிக கொடூரமான ஆயுதங்களையும் கூட ஈரான் இந்த போரிலே பயன்படுத்தி மிகப்பெரிய சேதாரத்தை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அவர்கள் நாசகாரத்தை உண்டு பண்ணினார்கள். அதற்கு உதாரணம் நீங்கள் பாருங்கள். டெல் அவீவ் முற்றிலுமாக அழிந்திருக்கிறது. மக்கள் அதே போன்று கிரியோ சமோனா, அஸ்கலான், ஹைஃபா, கோலான் பகுதிகள், மிக முக்கியமாக ஜெருசலேம், இன்னும் நிறைய பகுதிகள், நெவாட்டஸ் ஏர்பேஸ் எல்லாம் அழிந்து மக்கள் எப்படியாவது இந்த மண்ணை விட்டு தாங்கள் தப்பி ஓடிவிட வேண்டும் என்று பென்கூரியனிலே காத்து கிடக்கிறார்கள். ஆனால் விமானங்கள் இறக்க மறக்கிறது. யாரும் பதில் சொல்வதற்கு இல்லை, ஒருவனை தவிர. இஸ்ரேல் கோர்ஸ் என்கின்ற டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய அறிக்கையை தவிர வேறு யாரும், இஸ்ரேல் சமீரோ அல்லது பெஞ்சமின் நித்தானியாகுவோ, பென் கேவிரோ, ஃபெசலேல் சுமோட்ரிச்சோ, வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கிடியன் சார், யாருமே இல்லை. அது என்ன என்பது யாருக்கும் புரியவில்லை. அது ஒரு பெரிய தடுமாற்றம். அமெரிக்க சார்பில் பேசிக்கொண்டிருந்த மற்றவர்களும் கூட மௌனப்படுத்தப்பட்டு அமெரிக்க அதிபர் உளறலான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் முதலாவது மணி நேரத்தில் ஒன்றை பேசுகிறார், மத்திய நேரத்தில் ஒன்றை பேசுகிறார், மாலை ஒன்றை பேசுகிறார், நள்ளிரவு நேரத்தில் ஒன்றை பேசுகிறார். அப்போ ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து 5, 4, 6 கருத்துகள் முற்றிலும் அது வித்தியாசமாக வருகின்ற போது அவற்றில் நம்பகத்தன்மைகள் குறித்து பல்வேறு மாறுபட்ட விவகாரங்கள் நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது நாம் இங்கே பார்க்க வேண்டியது, அதிக அழிவை சந்தித்திருக்கிறது 3 நாடுகளுமே. ஆனால் அமெரிக்காவுக்கு இங்கே என்ன பிரச்சனை என்றால், இதுவரை அமெரிக்கா தன்னை உலக சக்கரவர்த்தியாகவும் தம்மை நாடி வந்தவர்களை கைவிடப் போவதில்லை என்கின்ற அந்த மித்து உடைக்கப்பட்டு விட்டது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அமெரிக்கா த கோலியேஷன் ஃபோர்ஸ் இஸ் இன்வின்சிபிள் என்று சொல்வார்கள். அவர்களை யாருமே ஓவர் கம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட தொழில்நுட்பம் தான் இன்றும் அந்த தொழில்நுட்பம் இருக்கின்றது. அதில் எந்த சந்தேகமோ மாறுபாடோ, அமெரிக்க தொழில்நுட்பத்தில், அமெரிக்காவுடைய ஃபைட்டர் ஜெட்டில், அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாவற்றிலும் இருக்கிறது. ஆனால் அவற்றை மிகைப்படுத்தக்கூடிய பாலிஸ்டிக்ஸ், ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் மற்றும் உண்டான குரூஸ் மிசைல்களை அமெரிக்காவிற்கு விட அதிகமாக அவர்கள் தயார் செய்திருக்கிறார்கள். அதுதான் முக்கியம். இப்போது அமெரிக்காவுக்கான பின்னடைவு என்னவென்றால், அமெரிக்கா ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய தந்திரோபாய நடவடிக்கையின் மூலமாக அமெரிக்கா களஞ்சியத்தில் இல்லாத அளவிற்கு, தடுமாறக்கூடிய அளவிற்கு ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. இதை ஏற்கனவே அமெரிக்காவினுடைய முக்கூட்டு படைகளுடைய ஜாயின்ட் கன்வீனியர் திரு டேவிட் பெயின் ஏற்கனவே எச்சரித்த போதும் யாருடைய ஆலோசனையும் கேட்காமல் தனித்த ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தியதால் இன்று அமெரிக்காவுக்குள் டொனால்ட் ட்ரம்புக்கு மிக கொடூரமான எதிர்ப்பு வந்திருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் அவர் மட்டுமே இப்பொழுது தனித்து நிற்கிறார். அவருடைய கட்சிகளும் அவருக்கு, இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி, அமெரிக்கன் காங்கிரஸ் சொல்கிறது வரவுக்கு மேல் செலவு இருக்கிறது என்கின்ற அளவிற்கு அமெரிக்கா ஒரு தடுமாட்டம். ஆர்சனில் அதிகமாக அமெரிக்க குடோன்களில் மோனிசன்ஸோ அல்லது கைரி, அதாவது கொத்து குண்டுகள் எல்லாமே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தரமட்டமாக்கப்பட்டு விட்டது. ஒட்டுமே 8 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் 4 தாட் சிஸ்டம், டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அழிந்திருக்கிறது. அவற்றுக்கான பேட்டரிகள், பேட்ரியாட்டுக்கான குரூஸ் மிசைலுக்கான பேட்டரிகள் இல்லை. குண்டுக்கு போடக்கூடிய ஏராளமான வெடிமருந்துகள் அனைத்தும் இஸ்ரேல் போரிலும் உக்ரைன் போரிலும் காலாவதியாகிவிட்டது. இப்பொழுது அமெரிக்காவுக்கு அது ஒரு சிக்கல். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வினாடிகளுக்கும் அமெரிக்காவினுடைய கவுண்ட் டவுன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுவரை லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் அவர்கள் செலவழித்து விட்டார்கள் என்பது அமெரிக்காவின் கவலை. தன்னை நிலைநிறுத்தி கொள்ள ஒரு பிரசிடென்ட் போராட்டினால் எவ்வளவு காலம் கையில் எதுவும் இல்லாமல் போராட முடியும் என்ற ஒரு கேள்வி. இப்பொழுது எதற்கும் தயாராக ஈரான் போலியான பல ஏர் ஸ்ட்ரைக்களை செய்து, அது தொடர்ந்து இந்த 2 தேசங்களுக்கும் இடையே ஆர்சனல் என்று சொல்லக்கூடிய குடோன்களில் இருந்து அவர்களுடைய பேட்டரிகள், ஆயுதங்கள், மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை தடுக்கும் ஏவுகணைகளை காலி செய்து கொண்டிருக்கிற யுக்தியை ரொம்ப கவனமாகவும் ஞான புத்தியோடும் ஈரான் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது இன்னொரு விவகாரம் என்னென்றால், தற்போது கிடைத்திருக்கிறது, அமெரிக்க படைகள் நோக்கப்பட்டு இங்கே அனுப்பப்படுகிறது. எங்கே? ஹெர்மூஸில்
அனுப்பப்பட வேண்டும் என்றால் நாம் ஏற்கனவே சொன்னோம் 75,000த்திற்கும் மேற்பட்ட படைகள் அனுப்பப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஹெர்மூஸ் அவர்களுடைய சொந்த தளம், அங்கே 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட கன்னிவெடிகள், மிதவைகள், விசைப்படகுகள் எல்லாமே இருக்கின்றது, ஏற்கனவே பதிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி செயல்படுவது அமெரிக்காவுக்கு ஹெர்மூஸை கைப்பற்றுவதற்கு எளிதான காரியம் அல்ல. இந்த பாடுபடுகிறது அல் உதீது தளத்திலும் மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸிலும் கத்தரிலும் ஜோர்டானிலும் அவர்கள் இந்த பாடுபடுகின்ற போது ஹெர்மூஸ் வளைகுடாவிலே எல்லோருக்கும் தாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்வது பொய். அது சாத்தியமில்லை. அப்படி நிறுத்தினால் அமெரிக்கா உலகத்தில் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்று இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸுடைய கருத்து வருகிறது. கிட்டத்தட்ட அது சேலவ் பகுதி. இந்த ஹெர்மூஸினுடைய 41 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் ஆழமான பகுதிகளில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மிதவைகளை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மிதவைகளை கன்னி வெடிகளை அதே போன்று 315 கிராம் இடைமருந்துகளை வேகமாக கொண்டு மோதக்கூடிய பல நூற்றுக்கணக்கான வேக விசைப்பாடுகளை கொண்டிருக்கிறது. ஆகவே ஹெர்மூஸில் இவர்கள் அமெரிக்க படைகளை நிலைநிறுத்தி உலகத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பது ஒரு போலி வார்த்தை, அதில் அர்த்தம் இல்லாத வார்த்தை. இது சாத்தியமில்லை, நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அதனை அடுத்து அமெரிக்க படைகளுக்கு செலவு அதிகரிப்பது. மூன்றாவது, ஆயுதங்கள் இல்லை. நான் ஆயுதங்களை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டேன், செலவை பற்றியும் சொல்லிவிட்டேன். ஏனென்றால் இந்த ஆயுதங்களை உற்பத்தி செய்ய பல மாதங்களாகும், அதற்கு சாத்தியம் இல்லை. இப்பொழுது இஸ்ரேலில் பெஞ்சமின் நேத்தன்யாகு உயிரோடு இருக்கிறாரா என்ற ஒரு கேள்விக்கு ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் வடிவமைக்கப்பட்டதாகவும் ஒரு பிரச்சனை சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 10 நிலைகளில் தாங்கள் துல்லியமாக தாக்கியதாகவும் அவர் மரணித்திருக்கலாம் என்றும் செய்திகளை ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை மறுக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், கடும் போக்குவாதியாக இருக்கக்கூடிய பென் கவீர் கோமா ஸ்டேஜில் இருப்பதாகவும் பெஞ்சமின் நேத்தன்யாகு கொல்லப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் 2 கருத்துகள் உலகத்தில் இருக்கிறது. அது பொய்யான விவகாரம், அவர் நன்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்தை பார்க்கலாம். மற்றொரு கருத்து, அமெரிக்கா ஏன் மௌனமாக இருக்கின்றது, ஏன் பிரதம மந்திரி பேசுகின்ற போது 6 விரல்கள் செய்யப்படுகின்றது, அவர் பேசுகின்ற போது நாவு அசைவும் பின்னணி குரலும் என்று சர்வதேச ஆய்வாளர்கள், டிகோடிங் எக்ஸ்பர்ட்ஸ் அதை பற்றி கேள்வி எழுப்புகிறார்கள். அதுவும் நமக்கு ஒரு பார்வையாக இருக்கிறது. அவரை குறிவைத்து 10 நிலைகளில் நாங்கள் பயங்கர தாக்குதலில் கொல்லப்பட்ட விட்டார் என்று ஈரானுடைய தஸ்னீம் உறுதி செய்யப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஈரானில் நேற்றொரு காட்சியில் குஸ் பேரணியில் மக்களெல்லாம் ரோட்டில் நின்று கொண்டிருந்தார்கள். அதிலே அலி லாரிஜானி, மசூத் பெசஸ்கியான், அப்பாஸ் அராக்கச்சி போன்ற குறிவைக்கப்பட்ட இலக்குமிக்க தலைவர்களும் கூட சாலைகளில் கொடிகளோடு மக்களோடு பயணித்தது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இப்போது இதை அவர்கள் சீனாவுக்கு எதிராக ஹெர்மூஸில் மட்டுமல்லாமல் இன்னொரு விவகாரத்தை சொல்லி நான் முடிவுக்கு வருகிறேன். கர்க், அவற்றில் ஒரே நேரத்தில் ஒரு 20-30 கப்பல்களிலே ஃபியூலை நாங்கள் நிரப்ப முடியும், அதையும் தாக்கியிருக்கிறார்கள். இப்பொழுது அது பற்றி எரிகிறது. அது சீனாவின் முதுகெலும்பை ஒடிப்பது. ஆகவே சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஈரானை காப்பாற்றக்கூடிய கடப்பாடு பொறுப்பு இருப்பதனால்தான் ஈரான் இந்த போரில் வெற்றிகரமாக துல்லியமாக தாக்குகிறார்கள். இந்த துல்லிய தாக்குதலுக்கெல்லாம் ஈரானுக்கு துல்லிய தாக்குதல்களை செய்வதன் மூலம் ரஷ்யாவும் மற்றும் சீனாவும் வழங்கி கொண்டிருக்கிறது, ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்கிறது, சில முக்கியமான ஐடியாக்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் தெளிவாக உன்னிப்பாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பெஞ்சமினுடைய மரணம் குறித்து வதந்திகள் பரப்பப்படுகிறது. இதுவரை அது வதந்திகள் தான். ஆனால் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகளும் சர்வதேச மீடியாக்கள் எழுப்புகிறது. இஸ்ரேலும் மௌனம்தான். அதைவிட அமெரிக்காவின் மௌனம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அமெரிக்காவின் சிக்கல், இஸ்ரேலின் சிக்கல், ஈரானுடைய சிக்கலும் இருக்கின்றது. இதுதான் தற்போது செய்தியாக இருக்கிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி. Super Sarvana Stores.